Hello, how are you doing? I welcome you to English Mode. In this video, you will learn about how to use prepositions to describe position, which is for grade 6 English. Let's move on to the lesson. First of all, we are going to learn some words. Where's the monkey? Monkey எங்கே இருக்கின்றது? On the box. Boxin மீது. So, மீது என்பதை குறிக்கும் word on. On. Here, monkey is in the box. Boxin உள்ளே இருக்கின்றது. உள்ளே என்பதை குறிக்கும் word in. In. In this picture, monkey is under the bench. பெஞ்சுக்கு கீழே இருக்கிறது. So, கீழே என்பதை குறிக்கும் word under. Under. Next, monkey is near the box. பாக்ஸுக்கு அருகில் இருக்கின்றது. அருகில் என்றால் நியர். நியர். Now it is between the two boxes. இரண்டு பெட்டிகளுக்கிடையே இருக்கின்றது. ஸோ இடையில் என்றால் between. Between. Next, look at the monkey. It is behind the bicycle. பைசிக்கிளுக்கு பின்னால் இருக்கின்றது. ஸோ பின்னால் என்றால் behind. Behind. Now it is in front of the car. காருக்கு முன்னால் இருக்கின்றது. ஸோ முன்னால் என்பதை குறிக்கும் word in front of. In front of. The words on, in, under, near, between, behind and in front of are called prepositions. இவைதான் prepositions என்று அழைக்கப்படுகின்றன. பொசிஷனை அதாவது நிலையை விவரிக்க இவை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. லெட்ஸ் மேக் சென்டென்சஸ் வித் தி prepositions. The monkey is on the box. monkey பாக்ஸின் மீது இருக்கின்றது. The monkey is on the box. The monkey is in the box. monkey பாக்ஸின் உள் இருக்கின்றது. The monkey is in the box. The monkey is under the bench. பெஞ்சிற்கு கீழே monkey இருக்கின்றது. The monkey is under the bench. The monkey is near the box. பாக்ஸுக்கு அருகில் monkey இருக்கின்றது. The monkey is near the box. The monkey is between the two boxes. இரண்டு பெட்டிகளுக்கிடையே monkey இருக்கின்றது. The monkey is between the two boxes. The monkey is behind the bicycle. பைசிக்கிளுக்கு பின்னால் monkey இருக்கின்றது. The monkey is behind the bicycle. The monkey is in front of the car. காருக்கு முன்னால் monkey இருக்கின்றது. The monkey is in front of the car. பொசிஷனை டிஸ்கிரைப் செய்ய பயன்படுத்தும் வேர்ட் ஆர்டரை பார்ப்போம். Subject plus be verb plus preposition plus place. இடம். The monkey is on the box. The birds are under the tree. ஓகே, நாங்கள் இப்போது கிரேட் 6 டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் கொஸ்டின் ஒன்றை பார்ப்போம். ரைட் கம்ப்ளீட் சென்டென்சஸ். எக்ஸாம்பிள், The television is between the dog and the cat. டெலிவிஷன் கற்றுக்கும் டாக்குக்கும் இடையே இருக்கின்றது. இனி வரும் பிக்சர்ஸுக்குரிய ஆன்சரை நீங்களே எழுதுங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை பார்த்து. I'll give you the answers later. Here நாங்கள் டாக்கை பற்றி சொல்லவிருப்பதால் subject dog, be verb is, preposition dog சேரின் மீது இருக்கின்றது. ஸோ preposition on, place the chair. The dog is on the chair. முதலில் cat எங்கே இருக்கின்றது என்று சொல்லுவோம். Subject the cat. Be verb is. Preposition drawers இன் மீது இருக்கின்றது. இங்கே இருக்கும் இந்த furniture drawers என்று சொல்லுவோம். ஸோ drawers இன் மீது cat இருக்கின்றது. அதனால் preposition on. Place the drawers. The cat is on the drawers.
இந்த பிக்சரில் டாக் எங்கே இருக்கின்றது என்றும் சொல்லலாம். சப்ஜெக்ட் த டாக். பி verb இஸ். preposition டாக் ரோவர்ஸுக்கு அருகில் இருக்கின்றது. ஸோ preposition நியர். place the drawers. the dog is near the drawers. பிக்சர் டியில் cat எங்கே இருக்கின்றது என்று சொல்லுவோம். ஸோ தி சப்ஜெக்ட் த cat. பி verb இஸ். preposition கபர்டின் உள்ளே இருக்கின்றது. ஸோ preposition in. place the cupboard. the cat is in the cupboard. புக் ரேக் எங்கே இருக்கின்றது என்று சொல்ல போகின்றோம். அதாவது புத்தக ராக்கை. சப்ஜெக்ட் த புக் ரேக். பி verb இஸ். ரைட். இங்கே இரண்டு பூனைகளுக்கிடையே புக் ரேக் இருக்கின்றது. ஸோ preposition between. place the two cats. the book rack is between the two cats. டாக் எங்கே இருக்கின்றது என்று சொல்லுவோம். சப்ஜெக்ட் the dog. பி verb இஸ். preposition டாக் பில்லோவின் மீது அதாவது தலையணையின் மீது இருக்கின்றது. ஸோ preposition on. place the pillow. the dog is on the pillow. கேட்டை பற்றி சொல்லுவோம். சப்ஜெக்ட் the cat. பி verb இஸ். preposition cat மேசையின் மீது இருக்கின்றது. மீது. ஸோ on. place the table. the cat is on the table.